Please subscribe Sadhguru Sai Creations. முறையாக கையாளக்கூடிய ஒரு சங்கல்பம் அது முறைவாசல். இந்த முறைவாசலுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அதில் உள்ளக்கூடிய எந்த நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. உள்ளே பூந்து வரக்கூடிய கஜலட்சுமியாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், ஐஸ்வர்யலட்சுமியாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே ஒரு தனித்தன்மையான ஒரு ஈர்ப்பு உண்டு. தரித்திரியம் வராது, கடன் வராது, தீங்கு வராது, தீமை வராது, பொல்லாங்கு வராது. இப்படி எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வர அந்த முறைவாசலுக்கு தேவையான பொருள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலே போதுமான விஷயந்தான். வீடு அற்புதமான ஒரு பேராற்றலை பெறும். நம்ம எந்த நெகட்டிவாக இருந்தாலும் அது அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மூலிகைகள் மூலயமாக எல்லா முறைகளையும் முறையாக எல்லாரும் கற்று தேர்ந்திருந்தானர். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த 5 to 6 மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எப்பேற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் ஒட்டி கொண்டிருக்கும் தட்டி தூசியாக நம்மளை ஓரமாக ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புனித நீர்னு கேட்டிங்கன்னா வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய வாசல், தலைவாசல், அதாவது நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வாசல், வீட்டோடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாசல், முறைவாசல். அந்த ஒரு வாசல் தான் நமக்கு இருக்குது. அந்த ஒரு வாசலை பவித்திரமாக, சுத்தமாக, பவர்ஃபுல்லாக நம்ம எப்படி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கூடிய ஒரு சங்கல்பத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முறைவாசல்னு என்ன நினைப்பாங்க, கோலம் வாசம் தெளித்து கோலம் போட்டு அதை வைக்கிறது தான் முறைவாசல் அப்படிம்பாங்க. இன்றைக்கி சென்னையாக இருக்கட்டும், வெளியூரில் தனியாகவே நம்ம பண்ணுற மாதிரியே முறைவாசல் பண்ணிவிட்டு மாதம் பேமெண்ட் வாங்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முறைவாசல் என்பது அழகாக கோலம் போட்டு வாசல் தெளித்து முறையாக கையாளக்கூடிய ஒரு சங்கல்பம் அது முறைவாசல். இந்த முறைவாசலுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. சில பேருக்கு தெரியறதில்லை, தெரிஞ்சிருக்கு, அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யக்கூடிய இந்த முறைவாசல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு பவித்திரமாக சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்கிற இந்த உயிர் என்ற கூட்டுக்கும் முறைவாசல் இருக்குது. இதுதான் இந்த தலையில் தெரிந்து சொல்ல முடியாது அந்த தேடை, அதுதான் முறையான வாசல். நம்மளுடைய வீட்டோட வாசல் முறைப்படியான வாசல், அதான் முறைப்படியான வாசல். ஸோ இந்த 2 வாசலுமே என்றைக்குமே பார்த்திங்கன்னா வாசல் வாசமாக இருக்க வேண்டும். அதில் உள்ளக்கூடிய எந்த நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. உள்ளே பூந்து வரக்கூடிய கஜலட்சுமியாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், ஐஸ்வர்யலட்சுமியாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே ஒரு தனித்தன்மையான ஒரு ஈர்ப்பு உண்டு. இந்த முறைவாசல் எப்படி செய்யலாம், தண்ணியை தெளிச்சிடலாமா, கோலம் போடலாமா, அதோடு நிறுத்திக்காமல் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஒரு டைமிங் இருக்குது. மற்ற நாளெல்லாம் எப்படி எழுந்திருக்கிறீங்களோ இல்லையா, அந்த 5 to 6 எப்போதுமே நம்ம கோலம் போடுறவங்க நிறைய பேர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 5லேருந்து 6க்குள்ளார இந்த முறைவாசலை பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான பேராற்றல் வீட்டுக்குள் கிடைக்கும். தரித்திரியம் வராது, கடன் வராது, தீங்கு வராது, தீமை வராது, பொல்லாங்கு வராது. இப்படி எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வர அந்த முறைவாசலுக்கு தேவையான பொருள் நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது. கருப்பு உப்பு, வெள்ளை உப்பு, இந்து உப்பு, துளசி, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. அனைத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு மருந்து கடையில் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நல்லா தண்ணியில் கரைசிக்கோங்க. நல்லா கரைசிக்கிட்டு துளசி பொடியாகவே கிடைக்கிது. நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓகே தான். இதை என்ன பண்ணுறோம், வாசல், அதாவது நம்ம வீட்டு வாசல் நீங்கள் கோலம் போடுவீங்க இல்லையா, அதை தெளிச்சிடணும். ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு ஒரு 1/2 an hour கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடலாம். அந்த தெளிக்கும் நீரில் தான் இங்கே அற்புதம் இருக்குது. சரி, அதேமாரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட தலைவாசல் சொன்னோம் இல்லையா, அதேமாரி அதே தண்ணியை ஒரு துணியிலையோ ஜஸ்ட் இப்படி தெளிச்சிக்கிட்டால் போதும். ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலே போதுமான விஷயந்தான். வீடு அற்புதமான ஒரு பேராற்றலை பெறும். ஸோ இந்த முறைவாசலுக்கு அந்த காலத்தில் அழகாக அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருப்பு சால்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியையும் அது உடச்சி எறிஞ்சிடும். கல் உப்பு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அது மிகப்பெரிய கிருமிநாசினி. ஸோ அப்போ இந்து உப்பு அதுக்கு மிகப்பெரியான அல்ட்ரா வயலட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, அதான் இந்து உப்பு. பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் அப்படியே இருக்கும். துளசி, இந்த துளசி துன்பத்தை போக்கும் துளசின்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ பெரிய பேராற்றல். நம்ம எந்த நெகட்டிவாக இருந்தாலும் அது அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மூலிகைகள் மூலயமாக நம்மளுடைய வாசல் அதே ஒரு தண்ணியில் புழிஞ்சிக்கிட்டு அந்த நில வாசல் இருக்குது பார்த்திங்களா, அது ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்க மிஸ்ஸாக நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா அதை அப்படியே வீட்டில் மாப் பண்ணிடலாம். அந்த தண்ணியை மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியில் மாப் பண்ணுங்கள். அதேமாதிரி வீட்டுக்கு கண்டிப்பாக கதவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கதவை நம்ம கொஞ்சம் அலுப்பு பார்க்காம என்ன பண்ணுறோம், துணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை தொடச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். சூப்பர். அது தொடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மாயிலை தோரணம் போட்டுடலாம். மாயிலை தோரணம் என்பது எல்லாம் கிளென்ஸ் பண்ணியாச்சு. மகா இலை தோரணம் அது ஒரு ஃபில்டர் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இதையும் பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி மாயிலை உண்டு. அதனால தான் மாயிலை கட்டினா சூப்பர். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மாயிலை 4-5 எடுத்து ஓரமாக வீட்டை வச்சுட்டாலும் சரி, அது அவ்வளோ பெரிய நல்ல சக்திகளை இழுத்து கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த முறை வாசலை முறைப்படி அந்த காலத்தில் செஞ்சு
எல்லா முறைகளையும் முறையாக எல்லாரும் கற்று தேர்ந்திருந்தனர். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த 5 to 6 மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏன் இதில் மட்டும் டைமிங் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ தான் பூதகணங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. பூதம்னா நீங்கள் வந்து பேய் அந்த மாதிரி பூதம் கிடையாது. பூதகணங்கள்ங்கிறது பஞ்சபூத கணங்கள், சரிங்களா? ஸோ இப்படி நம்ம வீடு பஞ்சபூதத்திலும் நவகிரகத்திலும் தெய்வ கடாட்சமாக இருந்தால் எந்த விதமான துன்பமும் கிடையாது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு வெற்றி நடை போட்டு வாழ்க்கையில் வெல்லலாம் என்பதே முன்னோர்களின் கருத்து. இந்த முறைவாசல் முறைப்படி ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்படி பல அற்புதங்களை செய்யக்கூடியது வாசல் முறைவாசலுக்கு மட்டும் கிடையாது. வீட்டில் நிற்கக்கூடிய வாகனங்கள், நம்ம எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா வாகனங்களில் இந்த தண்ணி கலந்து வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை தெளிக்கலாம். அதை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இரும்பால் செய்யப்பட்ட சில விஷயங்களில் முக்கியமாக நீங்கள் புழங்குறீங்க பார்த்திங்களா, அருவா, கத்தி, இந்த மாதிரிலாம் அதில் கழுவலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆக நெகட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஆஃபீஸ் இருக்கலாம், நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்படி கழுவும் போது நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் விஷயமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, புலங்காயுத தோஷங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தலையில் கூட தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக குளிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்படி எப்பேற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் ஒட்டி கொண்டிருக்கும் தட்டி தூசியாக நம்மளை ஓரமாக ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புனித நீர்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் சொல்லலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஆக விதிமதிப்படி அது அழகாக அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தெளிக்க சொல்லியிருக்காங்க. இதே நிறைய தீர்த்தங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, புதன், வியாழன் இருக்கும். இது ஞாயிற்றுக்கிழமைக்கே உள்ளேயே சூரியனுக்கு சொந்தமான அற்புதமான ஒரு தீர்த்தம். ஸோ அதனால் இதை செஞ்சு வச்சுட்டு கரைக்கிறீங்க பார்த்திங்களா, அது கொஞ்சம் நேரம் நம்ம அந்த 5 to 6 இருக்குது பார்த்திங்களா, 5 to 6 அது அவ்வளோ பெரிய ப்ரீஸ். கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தெளிக்க போகிறீங்க, துடைக்க போகிறீங்க, காரில் வந்து கழுவ போகிறீங்க, பசங்களுக்கு தெளிக்க போகிறீங்க. இப்படியே தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம இதை செஞ்சோன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். சில பேருக்கு வயிற்று வலி இருக்கும், ரொம்ப நாள்பட்ட வியாதிகள் வந்து தீராமல் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை அவங்க உச்சந்தலையில் கால் கையிலெல்லாம் தெளிச்சுட்டு படுக்க வச்சுட்டு மேலேருந்து கால், அப்புறம் கால்லேருந்து தலை இப்படி இப்படி தெளித்தோம்னு கேட்டிங்கனாக்கா அது ஹீலிங் எனர்ஜியாக மாறப்படுகிறது. ஸோ இது பல விஷயத்தில் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க, நல்லது கண்டு இருக்கிறார்கள். ஸோ இதை மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.